சிநேகிதி நிலவன் வணக்கம் வணக்கம். வசந்த மாஸ்டர் நிலவன் தம்பி சூப்பர் சொல்றாங்க. சிநேகிதி மேல வந்து என்ன குறைஞ்சா விடுவேன். அப்படி அதானே என்னென்ன தத்துவம் சட்டம்லாம் பேசுற ஒரு வாட்டி மேல வாயேன். அதானே இதுல மட்டும் கமாண்ட் மட்டும் அடிக்கிறது. எங்கேயோ ஒரு மூலையில அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அடிக்கிறது கமாண்ட். வரணும் தில்ல மேல. சூப்பர். பயப்பட மட்டும் இருக்கும். நீ பயப்பட மட்டும் தெரியும். இருந்தாலும் ஏதோ சூழ்நிலை வரல. வெக்கம் போல. அதான் ரொம்ப வெக்கப்படுறாங்க. வெக்கப்படலாம். நம்ம உறவுன்ற வெக்கப்படக்கூடாது. யாரோ எவரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படலாம். நம்ம இப்ப அக்கா, சொல்ல நம்ம போன அம்மா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணா, நம்ம வீட்டுல போய் என்ன வெக்கப்பட்டு என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? வேலை அதிகமா இருக்கு. என்ன பார்த்தா கூட சில பேர்ல அந்த பொண்ணுங்களை பார்த்தா வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. நேரம் ஸ்ட்ரெயிட்டா போய் தங்கச்சி என்ன வருமானம் கேட்பேன். ம். அம்மா என்ன நம்ம வீட்டுல ஃபேமிலி எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வெளியே கூப்பிடுவோம். அதனால சில சூப்பர் பேர் எனக்கு பிடிக்கும். ஒரு வாட்டி என்ன பார்த்துட்டாங்கன்னா மறக்க மாட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு கூப்பிடுவேன். சூப்பர் சூப்பர். நைஸா அவங்கள்ட்ட போய் வாங்க போங்க நீங்க என்ன வருங்க அப்படிங்களாங்க. சரிங்க. கடைசி வரைக்கும் ஒரு மாசம் பழகிட்டு வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். அதனால வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன். ஆமா ஆமா. வாங்க போங்கன்னு சொல்றது மரியாதை ஓகே. அது எத்தனை நாளைக்கு அந்த ஓட்டுநர் ஓட்டிட்டு இருக்குது புதுசா ஒரு பாட்டை போடு. அவங்க வசந்தகுமாரி சிநேகிதி வேலை அதிகமா நண்பா உமக்குன்னு கேக்குறாங்க. இல்ல கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி. ஏசிரூம்ல செம வேலைமா ஏமானி வேற. என்னுடைய வேலையில ஒரு 6 மாசம் ஒருத்தர் இருந்தானா போய் வேலை வேணும் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு ஊருக்கு எப்பயும் ஓட்டி வந்திருப்பேன். நான் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வந்திருக்காங்க ஊருக்கு. வெளிநாடே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 80 பேர் பார்த்திருக்கேன். ஆனா நான் பிடிச்சிட்டேன் ஒரு புடி. அந்த புடி மரத்துல ஏறி அந்த உச்சரங்க தொடர வரைக்கும் நம்ம ஊருக்கு வர மாட்டேன். வந்தாச்சு நான் இறங்கியாச்சு உள்ள கட்டிட்டு நொறுக்கிட்டு போயிடும் அப்படித்தான். சும்மா ஓடுறது முடியாது அப்படிலாம் இல்லை. துண்டக்கானு துணியக்கானு ஓடிட்டாங்களா? இத்தனை வருஷமா ஊருக்கு வரலன்னு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை சொல்றேன் தெரியுமா? இப்போ கொரோனா டைம்ல வந்து எனக்கு ஒரு ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட்ல விசாரிச்சு கொரோனா டைம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க ஒரு 3 லட்ச ரூபா எனக்கு பாக்கி சம்பளம் நின்று போச்சு கொரோனா டைம். அவன் கடை வியாபாரம் எல்லாம் நான் என்ன பண்றது லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி கடையை மூடிட்டு இருந்தாலும் வெளியே வந்து சிஐடி வந்து சீல் வச்சுட்டாங்க. கடைக்கு சீல் வச்சுட்டு கடை ரன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சம்பளம்லாம் 3 லட்ச ரூபா பாக்கி இருந்துச்சு. நான் கேட்டேன், நான் ஒண்ணுமே இல்லை என்ன பண்றாங்க பெயின் போட்டாங்க எல்லா காசும் பெயின் கட்டிட்டேன் அப்படின்னு. 10 லட்சம் ரூபா 15 லட்ச ரூபா எவ்வளவு போட்டாங்க நம்பூர் காசு பெயின் கட்டி. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற காசு தான் நாங்கள் பெயின் கட்டி நான் என்ன பண்றது நீ என்ன அடிச்சிங்க என்ன கொண்டுருங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பேசுறா நான் என்ன பண்றது? சரி ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் பாதியாச்சும் குட்டியா நான் வீட்டுக்கு அனுப்பி போடுறேன். நீங்க வேலையும் இல்லை ஒண்ணும் இல்லை என்ன பண்றது ஏன்னா எங்க ஊரா இருக்கு துபாய் அப்படின்னு சொல்லி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ணிக்கிறேன் பண்ணிக்க அப்படிங்கிறான். நாங்க ஒரு 10 பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க என்னடா பண்றது? எல்லாம் வெளியூருக்கு பிழைக்க யாரும் நம்ம இங்க பெரிய பெரிய யாரும் கிடையாது. எல்லாம் கூலிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு 10 நாள் ரூம்லயே உட்காந்துருந்தோம். வேலையே இல்லை. விசா வேற கம்பெனி மாறணும். வேற கம்பெனி மாறணும். அது போய் பேசணும் என்னென்ன பண்ணணும். என்னுடைய வேலை அந்த பக்கத்து கடைக்காரருக்கு தெரியும். பக்கத்துல ஒருத்தவங்க பாப்பாரு. நமக்கு ஆல் ரவுண்ட் நான் தோசை இட்லி போராட்டா என்ன பண்ணுமோ அனைத்து சமையலும் பண்ணுவாங்க தெரியும். சவுத் இந்தியன் ஆள் வேணும்னு சொல்லி அவர் எனக்கு கூப்பிட்டாரு. நீ வா தம்பி என் கூட வச்சு உங்க விசா தரேன் சம்பளத்துல கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். அப்புறமா 2 லட்ச ரூபா அவர்கிட்ட வாங்கி விசாரிச்சு அவர்கிட்ட வேலை செஞ்சேன். அந்த 3 லட்ச ரூபா போச்சு. இவர்கிட்ட 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா லாஸ். இதை சமாளிக்க முடியல. அது கொஞ்சம் எப்படியே பரவாயில்ல சமாளிச்சு இப்ப வந்துட்டாங்க. அதனாலதான் ஊருக்கு வர முடியல. சில பேர் கேக்குறாங்க ஊருக்கு இத்தனை வருஷம் என்ன பண்றாங்க? இதுதான் காரணம் வேற ஒண்ணு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுல சொன்ன இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. சரி பாருங்க பாத்துருவாங்க. கொண்டாடி தான் நமக்கு சொல்லவே தேவையில்லையா? நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க தான் தெய்வம் மாதிரி.